அன்பின் கட்டளை. அன்பின் கட்டளை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 10ஆம் அதிகாரம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 37 வரைக்கும் வாசிக்கிறோம் உங்களுக்காக. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறதே என்ன என்றார். அவன் பிரதித்திரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, அடுத்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அடுத்த வசனம் பார்க்கலாம். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லற்கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் உனக்காக செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். இப்படி இருக்க கல்லர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். 37. அதற்கு அவன், அவனுக்கு இரக்கன் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய். எதுக்காக நான் இந்த பகுதியை நான் இன்னைக்கு போதிக்க விரும்புகிறேன்னா, அல்லது எதுக்காக நம்ம இதுலேருந்து எந்த விஷயத்தை நான் கற்றுக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன்னா, நாம் நம்ம நேசிப்பது போல பிறரையும் நேசிக்கணும். நம்மளை நேசிக்கிறோமா? முதல்ல ஒரு கேள்வி. பிறரை நேசிக்கணும். இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு கற்றுக்க வேண்டிய விஷயமே. நம்மளை எப்படி நம்ம நேசிக்கிறோமோ அதே போல் பிறரையும் நேசிக்கணும், இல்லையா? அந்த 25ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இந்த பேக்ரவுண்டை கொஞ்சம் பார்த்துருவோம். என்னதுன்னா, ஒரு நியாயசாஸ்திரி இயேசு போதிச்சுட்டே இருக்கிறாரு. ஒரு நியாயசாஸ்திரி ஒரு கேள்வி கேட்கறான். அதுவும் சாதாரணமாக கேட்கல, இவர் செக் பண்ணுற மாதிரி, ஒரு டெஸ்ட் வைக்கிற மாதிரி கேட்குறான். என்னென்னு, நான் இந்த நித்திய ஜீவனை சொல்கிறீங்களே, அதை பற்றி தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கீங்களே, இந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வதற்கு, அதை சுதந்திரிச்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குது பாருங்க. கிறிஸ்தவர்களையும் சரி, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நான் என்ன பண்ணணும், நான் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? உலகத்தில் இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்க நித்திய ஜீவனை பற்றி அப்படின்னா, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் இவங்களாம் நித்திய ஜீவனை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வாழ்க்கையில் நம்ம பிரவேசிக்கணும்னா நம்ம இந்த உலகத்தில் நல்லா வாழணும், நல்லா நன்மைகளை செய்யணும், நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு உலகத்தோட கண்ணோட்டம் வேறு மாதிரி இருக்குது பாருங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் அவங்க சொல்கிறத விட மொத்தமாகவே வேறு மாதிரி சொல்லுது. டோட்டலாக வேறு மாதிரி சொல்லுது. அவங்க சொல்கிறதுக்கும் வேதம் சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நித்திய ஜீவன் மரணத்துக்கு அப்புறம் கிடையாது, நீங்கள் வாழும்போதே ஸ்டார்ட் ஆகுது. வாழும்போதே நித்திய ஜீவன் ஆரம்பிக்கிறது. எப்படி அப்படின்னா, என்னைக்கு ஒருத்தன் ரட்சிக்கப்படுகிறானோ அன்னைக்கே அவனுக்கு நித்திய ஜீவனின் வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு. மரணத்துக்கு பிறகு அல்ல, நோட் பண்ணிக்கோங்க, மரணத்துக்கு அப்புறம் இல்லை நித்திய ஜீவன் வாழ்க்கை. நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்படுறீங்களோ அன்னைக்கு தான் நித்திய ஜீவ வாழ்க்கை ஆரம்பிக்குதே.
அப்போ இன்னைக்கு 2வது தடவை பிறக்கீங்களோ இப்படி சொல்லலாம். 2வது தடவை எப்படி பிறக்கிறீங்களோ அப்போதான் நித்திய ஜீவன் உங்களுக்கு, அந்த வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. இதை தெளிவுபடுத்திட்டு நான் பிற காரியங்களுக்கு போக விரும்புகிறேன். ஏன்னா இந்த தெளிவு இல்லைன்னா அடுத்து வர்றதெல்லாம் புரியாது. பாருங்க, இதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி, நித்திய ஜீவன் என்பது மரணத்துக்கு அப்புறமான வாழ்க்கை கிடையாது. ஒரு மனிதன் வாழும்போதே ரட்சிக்கப்படணும், தான் பாவி என்று உணரணும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், ரட்சிக்கப்படணும். அவன் ரட்சிக்கப்படுகிற அந்த நொடியே அவனுக்கு என்ன கிடைக்குது? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அவனுக்கு கிடைக்குது. இப்போ வாசிங்க 25ஆம் வசனத்தை. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட கேள்வி அதுதான், நான் என்ன செய்யணும்? நான் என்ன செஞ்சா இதை பெற்றுக்கொள்ளலாம்? நான் என்ன செஞ்சா நித்திய ஜீவனை சுதந்திரிச்சு கொள்ளலாம்? அவனுக்கு இருந்த கேள்விதான் இன்னைக்கு, அந்த நியாயசாஸ்திரிக்கு இருந்த கேள்விதான் இன்னைக்கு உலக ஜனங்களுக்கும் இருக்குது. பாருங்க, நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? பாருங்க, அவங்களுக்காக எல்லாம் செய்யப்பட்டிருக்குதுன்றது அவங்களுக்கு உணரல, அவங்களுக்கு அது தெரியல. அடுத்த வசனத்தை வாசிங்க, 26ஆம் வசனம். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன? இங்கே இயேசு கேள்வி கேட்கிறாரா, பதில் சொல்றாரா? பொதுவாக ஒரு கேள்விக்கு நம்ம என்ன சொல்லணும்? ஆனா இயேசு என்ன பண்றாரு? கேள்வி கேட்குறா. இது கொஞ்சம் தெளிவா இருங்க. இயேசு பதில் சொல்லலை, கேள்வி கேட்குறான். அவன் கேட்ட கேள்விக்கு ஆப்போசிட்டாக ஒரு கேள்வியை கேட்குறாரு. என்னன்ட்டு, இவன் நித்திய ஜீவனை சுதந்திரிச்சுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்குறான். அதுக்கு இயேசு என்ன சொல்கிறாரு? நியாயப்பிரமாணத்தில் என்னப்பா போட்டிருக்குது? நீ வாசிக்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அவன் என்ன சொல்கிறான்? அடுத்த வசனத்தை வாசிங்க. பிரதித்திரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அவன் என்ன கேட்டான் கேள்வி? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? அவர் என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்குன்னு கேட்குறா. அதுக்கு இவன் கிட்ட இருந்தே வாயில இருந்து பதிலை வர வச்சுட்டார். பதில் யார்கிட்ட இருந்து வருது? இயேசு கிட்ட இருந்து வரல. இயேசு கொஸ்டின் தான் கேட்குறாரு. பதில் யார்கிட்ட இருந்து வருது? நியாயசாஸ்திரி கிட்ட இருந்தே பதிலை வர வச்சுட்டார். என்னது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்ப பாருங்க, அதுக்கடுத்து என்ன சொல்றாரு? 28ஆம் வசனத்துல, அவர் அவனை நோக்கி, இப்ப இந்த நியாய பிரமாணத்துல எது இருக்கிறதெல்லாம் அவன் சொல்லிட்டான், என்னென்ன இருக்குது இதெல்லாம் நியாய பிரமாணம் சொல்லுது அப்படின்றான். அதற்கு இயேசு ஒரு பதில் சொல்றார். என்னது? அதற்கு அவர் அவனை நோக்கி நிதானமாய் ஊத்தணும். ஓகேப்பா, சூப்பர், நீ கரெக்டா பதில் சொல்லிட்ட. அடுத்து, அப்படியே செய், அப்பொழுதே பிழைப்பாய் என்றார். அப்படியே செய். அவன் சொன்னது கரெக்டு, ஆனா அது அவன் அப்படியே செய்யணும். இப்ப அங்கதான் மேட்டரே இருக்குது. பதில் கிடைச்சிருச்சு, ஆனா அது செய்யணும்ல. நியாய பிரமாணத்தை வாசிச்சா மட்டும் போத்தாது, அதை செய்யணும். ஆனா ஒரு உண்மை என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. நீங்களும் சரி, நானும் சரி, யாராலையும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. அப்ப எதுக்கு அப்படியே செய்யின்றாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவன் கேட்ட கேள்விக்கு பதில் அவன் வாயிலேருந்து வருது. நியாயப்பிரமாணத்துல இப்படி போட்டிருக்குது அப்படின்றாரு. இயேசுவும் அது சொல்றாரு, நியாயப்பிரமாணத்துல என்ன போட்டுக்குதோ அப்படியே செய்ப்பா அப்படின்றாரு. நியாயப்பிரமாணத்துல இருக்கிற எல்லாவற்றையும் செஞ்சா, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? அப்படியே செஞ்சா என்ன பண்ணுவ? அப்பொழுது நீ பிழைப்பாய் என்றார். பாருங்க, அதை செஞ்சா நீ பிழைச்சிக்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு தெரியும், அதை செஞ்சா அது செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் 9 கற்பனைகளையும் நீங்க ஃபாலோ பண்ணிடலாம், 10வது கற்பனையில ஃபாலோ பண்ண முடியாது. 9லயே நீங்க பாஸ் ஆயிட்டு 1த்துல ஃபெயில் ஆனாலும் மொத்தமா அவுட்டு தான்.
அப்ப ஏன் இவர் சொல்றாரு அப்படின்னா, அவன் உணரணும். நியாயப்பிரமாணத்தை அவன் கடைபிடிச்சாதான் அவன் பாவி என்பதை உணருவான். என்னால நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது, நான் பாவியா இருக்கிறேன், என் பாவின்னு உணர்ந்தானா என்ன பண்ணுவான்? அவனுக்கு மீட்பு தேவைன்றது உணர்வான். மீட்பு தேவைன்னு உணர்ந்தானா அவன் என்ன பண்ணுவான்? மீட்பர் தேவை என்பதை உணர்வான். புரியுதுங்களா? முதல்ல அவன் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும். அப்போ அவனுக்கு தெரிய வரும் அவன் பாவி, அவன் ஒழுங்கு கிடையாது, அவன் பர்ஃபெக்டான ஆளு கிடையாது, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிய வரும். அவன் பாவின்னு தெரிய வந்தா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு என்ன தெரிய வரும்? மீட்பு ஒன்று வேணும்னு தெரியணும். மீட்பு தேவை அப்படின்னு தெரியும். மீட்பு தேவைன்னா மீட்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. மீட்பு தேவைன்னா மீட்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. அந்த ஆள் இருந்தால் தான் என்னால் நான் மீண்டு வர முடியும். ஆள் இல்லைன்னா மீண்டு வர முடியாது. உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் நீச்சல் தெரியாம குளத்துல விழுந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு அவர் நீச்சல் தெரியல, அவர் நீந்த முடியாது, முழுகிட்டே இருக்கிறாரு. இப்போ அந்த தண்ணியில இன்னொருத்தரும் விழுந்திருக்கிறாரு, அவருக்கும் நீச்சல் தெரியாது, பாவம். இவங்க 2 பேருமே சேர்ந்து காப்பாத்திக்க முடியுமா? இன்னும் மோசமா தான் போவோம் நிலைமை. அப்போ அந்த தண்ணிக்குள்ளேயே இல்லாத ஒரு நபர் ஒரு கயிறையோ இல்லை கையையோ நீட்டும் போது அந்த தண்ணிக்குள்ளே இல்லாத நபருடைய கையை இந்த நீச்சல் தெரியாதவங்க பிடிச்சாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க? மீட்கப்படுவாங்க. அப்போ இது அப்படியே மைண்ட்லேயே வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் பாவத்தில் இருக்கிறான், பாவத்தில் சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ தெரியுது, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கும் போது தெரியுது நான் பாவின்ற உணர்தான். பாவின்னு உணர்ந்த பிறகு என்ன தெரியுது? மீட்பு தேவை. மீட்பு தேவைன்னா மீட்பர் தேவை. அந்த மீட்பர் யாருன்னு தேடுறான். மீட்பர் என் ஃப்ரெண்டா இருக்குமாமா, இல்லை எங்க அப்பா அம்மாவா, இல்லை என்னோட உறவினர்களா அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா கிடையாது, எல்லாருமே பாவிகளா. வேதம் இப்படிதான் சொல்லுது. உலகத்துல இருக்கிற யாரும் ஒழுங்கு கிடையாது, எல்லாருமே பாவிகள். எல்லாருமே பாவத்தை செய்து பாவிகள் ஆகல. ஒருவன் நமக்காக பாவத்தை செய்து விட்டான். அவன் யாது? முதலாம் மனிதன் ஆதாம். அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக அந்த பாவம் இப்போ தலைமுறையா வந்துகிட்டே இருக்குது. இந்த ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக நமக்கும் அந்த பாவம் இப்போ வந்துருச்சு பாருங்க. இப்போ மொத்த மனு வர்க்கமே பாவத்தில் இப்போ சிக்கிக்கிச்சு. இப்போ இந்த பாவத்தில் இருக்கிற ஒருத்தரை காப்பாற்றணும்னா யார் தேவை? இந்த பாவத்துக்கும் அந்த நபருக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இந்த பாவத்துக்கும் அந்த நபருக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. அந்த குளத்துல இல்லாத நபர் தான் குளத்துல விழுந்தவனை தூக்க முடியும். அதே மாரி இந்த பாவத்தில் இல்லாத நபர் தான் நம்முடைய பாவத்திலேருந்து நம்மளை விடுதலை ஆக்க முடியும். இந்த பாவம் இல்லாதவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் பாவியா இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் பாவிகளா இருந்தோம். என்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இது நமக்கு தெரியும் பாருங்க. அப்ப ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, அவன் உணரணும். இப்ப ஏன்னா இயேசு சொல்லியிருக்காரு, போயிட்டு அப்படியே செய்யின்றாரு. நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறத அப்படியே செய்கின்றார். நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற அப்படியே செய்ய முடியாது. ஏன்னா அது நிறைவேற்றுறதுக்கு ஒருத்தரும் அந்த அளவுக்கு ஒழுங்கு கிடையாது. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும்னா அவங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? பாவியா இருக்கக்கூடாது. பாவியா இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா அவர் தான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் தான் பூரணராக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவனால மட்டும்தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். ஏன்னா அவர் தான் எல்லாத்துலேயும் கரெக்டாக டிக் 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 டிக்னு வந்துட்டே இருப்பார். அவர் தான் கரெக்டு, மற்றவங்களாம் தப்பு, மற்றவங்களாம் அவ்வளோ ஒழுங்கு கிடையாது பாருங்க. அப்போ இங்கே இயேசு சொல்றாரு, அப்படியே செய்ப்பா, நீ அப்பொழுது நீ என்ன பண்ணுவ? பிழைப்ப. அப்படியே செஞ்சா நீ பிழைப்ப. இது எப்படி காட்டுதுன்னா, அப்படியே செய்யணும், நீ அதை ஃபாலோ பண்ணினா நீ பாவின்றதை உணர்வ. நீ பாவின்னு உணர்ந்தனா உனக்கு மீட்பு தேவைன்றதை உணர்வ. உனக்கு மீட்பு தேவைன்னா மீட்பர் தேவைன்றதை உணர்வ. அந்த மீட்பரே நான் தான். அந்த மீட்பரே நான் தான், இயேசு கிறிஸ்து ஆகிய நான் தான். ஆகையால நீ என்னை ஏற்றிக்கொண்டாதான் பிழைக்க முடியும். ஆனா இவன் கேள்வி கேட்கிற அந்த நேரத்துல இயேசு என்ன பண்ணிருக்கிறாரு? இன்னும் முழு மனு ஒழுக்கத்துடைய பாவத்தை சுமந்து தீர்க்கல, ரத்தம் சிந்தப்படல. இன்னும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில
அடிபடலை. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க சொல்றாரு என்னது, மீட்புன்னு ஒண்ணு இருக்குது அப்படின்றத மறைமுகமா இங்க சொல்றாரு. நீ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சா உனக்கு மீட்பர் தேவைன்றது, உனக்கு மீட்பர்னு ஒருத்தர் தேவை. ஏன்னா நீ பாவியா இருக்கிற உனக்கு மீட்பு தேவை. மீட்பு வேணும்னா மீட்கிற ஒரு ஆளு வேணும். அந்த மீட்கிற நபர் தான் நான். பூரணராய் இருக்கிறாரு இயேசு கிறிஸ்து. இப்படி சொல்றாரு, உனக்கு மீட்பு தேவை, மீட்பு கொடுக்குற ஆளு கிறிஸ்து தான். அந்த கிறிஸ்துவை இப்ப சொல்றாரு, போய் அப்படியே செய், அப்பொழுது நீ பிழைப்பாய். பாருங்க, நியாயப்பிரமாணத்தை ஒருவரால நிறைவேற்ற முடியாது. நியாயப்பிரமாணத்தோட நோக்கமே என்னதுன்னா, ஒரு மனிதன் தான் பாவி என்பதை உணர வேண்டும். இதுதான் நியாயப்பிரமாணத்தின் நோக்கமா இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்னது? ஒரு மனிதன் தான் பாவி என்பதை ஒற்றுக்கொள்ள உணர வேண்டும். ஏன்னா அது வரைக்கும் அவன் மொட்டாட்ட பூச்சின்னு தெரிஞ்சு நிற்பான். நான் பாவி இல்லை, நான் ஒழுங்கு, நான் இது செய்கிறேன், நான் அது செய்கிறேன், நான் நன்மை இது செய்கிறேன், சுயநீதியில் நின்றுவான். நான் இது செஞ்சா ஆண்டவருக்கு பிடிக்கும், இது செஞ்சா நான் நித்திய ஜீவனை சுதந்திரிச்சுப்பேன், இது செஞ்சு இவனுக்கு இந்த உதவி பண்ணால் நான் நித்திய ஜீவனுக்கு போயிடுவேன், இந்த நல்லது பண்ணால் நான் நித்திய ஜீவனுக்கு போயிடுவேன். இல்லை, நீ நியாயப்பிரமாணம் எதுக்கு இருக்குது? நீங்கள் பாவின்றத உணர்த்துவதற்கு தான். அப்படி உணர்ந்துட்டீங்கன்னா உனக்கு மீட்பு தேவை அப்படின்றது உணர்வேன். மீட்பு மற்ற மனிதர்கள்கிட்ட இருந்து கிடைக்காது. கிறிஸ்து ஒருவனிடத்துல இருந்து மட்டுமே மீட்பு வருகிறது. மீட்பை பெற்றுக்கொள்ள இயேசுவையே நம்ம இயேசுக்கிட்ட தான் போயாகணும், வேற வழி இல்லை. ஏன்னா அவர் தான் பூரணராக இருக்கிறார், மீட்பராக இருக்கிறார். தனியாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. பாருங்க, நம்மளால இன்னைக்கு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் இருக்கிறாருன்னா, கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் இருக்கிறாங்களா, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, உங்க சொந்த இரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, கிறிஸ்து உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிறாருன்னா, இன்னைக்கு உங்களால நிறைவேற்ற முடியும் நியாயப்பிரமாணத்தை. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின பூரணர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறபடியால் அவரால் செய்ய முடிய எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள் என்னால் செய்ய முடியும். அல்லேலூயா. அவரால் செய்ய முடிகிற எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ள என்னால செய்ய முடியும். அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டாருங்க. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்து விட்டாரு. இப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அதனால கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எனக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். ஏன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். இதுதான் மெயின். அப்போ இங்க என்ன சொல்ற, இங்க ஏன் அவன் இப்படி கேட்கறான், இங்க ஏன் தேவன் அப்படி செய்ய சொல்றாருன்னா, அவன் உணர்வான் நான் கிறிஸ்துவுக்குள்ள இல்லை அப்படின்றத. ஏன்னா அது வரைக்கும் கிறிஸ்து மறிக்கல, அது வரைக்கும் உலகத்தினுடைய பாவங்கள்லாம் சுமந்து தீர்க்கப்படலை, அது வரைக்கும் உலகத்தில் இருக்கிற சாபங்கள்லாம் இயேசு மேலே சுமக்கப்படலை, அது வரைக்கும் இயேசு மறிக்கல, ரத்தம் சிந்தப்படலை. அதனால என்ன நடக்குது? இன்னும் மீட்பு உண்டாகலை. ஆனால் ஒரு காலம் வரும், அன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறிக்க போகிறாருன்னு. இதெல்லாம் முன்னாடியே அது மறைமுகமாக வருது பாருங்க. இதுலயே அது நீ உன்னிப்பாக கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே செய்யின்றாரு. ஏன் இத்தனை விஷயம் நடக்கணும்? அவன் அப்படியே செஞ்சானா அவனுக்கு பாவின்றது உணர்வான். பாவி என்று உணர்ந்தானா மீட்பு தேவைன்றது உணர்வான். மீட்பு தேவைன்றது உணர்ந்தானா மீட்பர் தேவைன்றது உணர்வான். அந்த மீட்பர் யாருன்னு தேடுவான். மற்ற மனிதர்கள் யாரும் இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பாவிகளாக இருக்கிறார்கள். ஆதாமின் மூலமாக ஆதாமின் வம்சத்தில் வந்த எல்லாருமே பாவிகளாக இருக்கிறார்கள். அப்ப பாவமே இல்லாத ஒரு நபர் தான் மீட்க முடியும். அவதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்தே எனக்கு நீ மீட்பு வரும். இவரால மட்டும்தான் என்னை மீட்க முடியும். இவ்வளவுதான் மட்டும்தான் என்னை ரட்சிக்க முடியும். ஏன்னா இவர் பாவத்தை அறியாத சுத்த கண்ணரா இருக்கிறார். அப்ப இவர் தான் என்னை மீட்க முடியும். இவர் தான் என்னை மீட்கிற நபர். அப்ப இவரை நான் ஏற்றுக்கொள்ளணும். அவர் மீட்பை செஞ்சு முடிச்சிட்டாரா? முடிச்சிட்டாரு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிலுவையில் மரிச்சிட்டாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு. அவர் நம்ம இருக்கிற பாவங்கள்லாம் சுமத்தப்பட்டது. கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், வருங்கால பாவம், எல்லா முக்கால பாவத்தையும் அவர் சிலுவையில சுமந்து தீட்டு விட்டார். அந்த பாவத்தின் விளிம்பில் வருகிற அந்த பாவத்தின் மூலமா வருகிற சம்பளமான மரணத்தையும் அவர் சுமந்து தீட்டு விட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம்னு பார்க்கிறோம். பாவத்தையே தீர்த்து விட்டார்னா பாவத்தின் சம்பளமான மரணத்தையும் தீர்த்து விட்டார். அப்போ மரணம் இல்லைன்னா நித்திய ஜீவன் நமக்கு இருக்குது. மரணம் இல்லைன்னா நித்திய ஜீவன் இருக்குது. நான் சொல்றது இங்க சொல்ற சரீர மரணம் அல்ல, புரிஞ்சுக்கோங்க.
மனிதனா பிறந்த எல்லாருமே சரீரத்துல ஒரு நாள் மரித்துதான் ஆகணும். நான் இங்க மரணம் குறிப்பிடுகிறது சரீரத்துல சொல்றது இல்லை. மரணம் என்னது? எல்லா சாபங்களை போக்கி எல்லா சாபத்தையும் சுத்தி காட்டுறதுதான் மரணம்ன்ற வார்த்தை. உபகமத்துல அப்படிதான் சொல்றாங்க. எடுத்துக்கொள்வோமா? உபாகமம் 30:15-19 வாசிங்க. முதல்ல 15 வாசிங்க. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். அடுத்து 19 வசனம், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன். அப்போ ஜீவன்னா என்னது? ஆசீர்வாதம். மரணம் என்னது? சாபம். இந்த சாபத்தை கல்வாரி சிலுவையில இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். இன்னைக்கு இந்த சாபம் நமக்கு இல்ல, இந்த மரணம் நமக்கு இல்ல. சாபம் இல்லைன்னா நமக்கு என்ன இருக்குது? நித்திய ஜீவன் இருக்குது. இந்த ஜீவன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஆசீர்வாதங்க. எல்லா ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. அப்ப என்னைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, என் சொந்த இரட்சகராக தேவனாக நான் இந்த இயேசு கிறிஸ்துவை எனக்காக பாவமான, எனக்காக சாபமான, என் பாவங்களுக்காக சிலுவையை சுமந்த, என் பாவத்துக்காக சிலுவையில அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சின்ன பின்னமாக்கப்பட்டு ரத்தம் சிந்துப்பட்டு நொறுங்கி போன அந்த இயேசுவை நீங்க பார்க்கும்போது அந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அவர் இப்படி செய்ததுனால மீட்பு மனு உலகத்திற்கு வந்தது. இப்ப மீட்பு வந்துருச்சு. இப்ப அவர் ஏற்றுக்கொண்டாலே உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணிடலாம்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிய இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துல இருக்கிறபடியால இப்போ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். நித்திய ஜீவனும் உங்களுக்கு கிடைக்கும். எப்போ? அவர் ஏற்றுக்கொள்கிற அந்த நிமிடமே நித்திய ஜீவன் வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மரணத்தின் வாழ்க்கை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாபத்தின் வாழ்க்கை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிசாசின் கட்டின் வாழ்க்கை. ஆனா என்னைக்கு நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ, அதுக்கப்புறத்துல இருந்து நித்திய ஜீவன் வருது. ஜீவன்னா எல்லாமே ஆசீர்வாதம். அதுக்கு முன்னாடி சாபத்தின் வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க இயேசு வர்றதுக்கு முன்னாடி. இப்ப இயேசு உங்க உள்ளத்துல இருக்கிறாரு. இப்போ ஆசீர்வாத வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. பாருங்க, இவ்வளோ பெரிய விஷயத்த அவர் என்ன சொல்றாரு? சின்ன விஷயமா சின்ன இடத்துல சொல்லிடுறாரு. என்னது? போய் அப்படியே செய் அப்படின்றார். அப்படியே செஞ்சா அவன் உணர்வான். உணர்ந்தா மீட்பர் தேவைன்றதை அவனுக்கு உணரணும். மீட்பர் தேவைன்னா அவன் அந்த மீட்பரை தேடுவான். அந்த மீட்பர் யார்? இயேசு கிறிஸ்து தான். கடைசியா இயேசு கிறிஸ்து கிட்ட தான் வரணும். கடைசியா என்ன பண்ணி ஆகணும்? இயேசு கிறிஸ்து கிட்ட தான் வந்து ஆகணும். எல்லா மனுஷனும் செய். பாருங்க, இந்த மீட்பு எவ்வளவு முக்கியமா இருக்கு. அடுத்த வசனத்தை அப்படியே வாசிங்களா? 29ஆம் வசனத்தை. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். லூக்கா 10:29 வாசிக்கிறேன் நான். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். கொஞ்சம் யோசிங்க. அவன் அவன் கேட்குற கேள்வி கரெக்டு. எனக்கு பிறன் யார், அந்த கேள்வியை விட்டுடுங்க. அந்த கேள்வி கரெக்ட், அதுக்கப்புறமா வரேன். அவன் எப்படி கேட்குறான்? தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய். யாராலேயும் சொந்தமாக நீதிமானாக்கிக்க முடியாது. நீதிமானாகணும்னா கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். அவரே தன்னுடைய சொந்த நீதியை உங்களுக்குள்ள கொடுக்கணும். அந்த இயேசு கிறிஸ்துவின் நீதி தான் உண்மையான நீதி. அதை அவர் இலவசமாக கொடுக்குறார். ஆனால் இங்கே என்ன பண்ணுறான்? தன்னை நீதிமான் என்று காட்டிக்க மனதாய். அப்படின்னா சுயநீதியை கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு நிறைய பேர் அது பண்றாங்க. ஏதோ நான் ஒழுங்கா இருந்துட்டா, நான் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டா, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன், ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்வேன். இல்லை இல்லை இல்லை, நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கியா? கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாரா? கிறிஸ்து உனக்குள்ள இருந்தா நீ நீதிமானாக்கப்பட்டிருப்ப. கிறிஸ்துவோட நீதியே உனக்கு இருக்கும். கிறிஸ்துவோட நீதி உனக்கு இருந்தா நீ எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரனா இருக்கிறாய். சுயநீதி இல்லை. நீங்க விழுந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், காலி. நீங்க இங்க எந்த நீதியை பத்தி பேசுறேன்? நான் தேவநீதியை பத்தி பேசுறேன். இந்த தேவநீதி ஒவ்வொரு மனிதருக்குள்ள இருக்கணும். அந்த தேவநீதி வரணும்னா ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும்னா அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கணும். அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் தேவனுடைய நீதியே அவனுக்கு வர. சுயநீதி இல்லை, புரிஞ்சுக்கோங்க. சுயநீதி
கிடையாது. சுயநீதியில நீ எதையும் பெற முடியாது. சுயநீதியில எதையும் பெற முடியாது. தேவநீதியால மட்டும்தான். இந்த தேவநீதி தான் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யுது. இந்த தேவநீதி இல்லாமல் ஒண்ணுமே பண்ண முடியாது. பாருங்க, அந்த தேவநீதியை பெற்றுக்கொள்ளணும்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவே என்னுடைய ரட்சகர், இயேசு கிறிஸ்துவே என்னுடைய மீட்பர், இயேசு கிறிஸ்துவே என்னை மீட்கிற தேவன் என்று உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளணும். அப்படி சொன்னா இயேசு வருகிறாரு, உள்ளத்துல வந்து அவனை நிரப்புகிறாரு, தன்னுடைய சொந்த நீதியை அவருக்கு கொடுக்கிறாரு. எவ்வளவு நல்ல தேவனா இருக்கிறார் பாருங்க. இவ்வளவு அருமையுள்ள தேவன் பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? நான் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். நீங்க தைரியமா சொல்லலாம். ஏன்னா நீங்க இயேசு சொந்த ரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. இயேசு உங்க உள்ளத்துல வாசம் செய்கிறாரு. என்னைக்கு நீங்க இயேசு சொந்த ரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களோ அன்னைக்கே இயேசு உங்க உள்ளத்துல வந்துட்டாரு. என்னைக்கு இயேசு உங்க உள்ளத்துல வந்துட்டாரோ தன்னுடைய சொந்த நீதியையே இலவசமாய் கொடுத்து விட்டாரு. அவர் நீதியை கொடுத்ததுனால இன்னைக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஜீவனுள்ள வாழ்க்கையை என்னால வாழ முடியும். ரெண்டாவது, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி இயேசுவே எனக்குள்ள வந்ததுனால என்னாலும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். என் பலத்தால் அல்ல, என் நீதியால் அல்ல, என் சுயத்தால் அல்ல, தேவனால் கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறபடியால், கிறிஸ்துவுடைய நீதி எனக்குள் இருக்கிறபடியால், என் நீதியின்படி அல்ல, அவருடைய நீதியின்படியே, அவருடைய நீதியினாலே, கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறதுனாலே எல்லா நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்ற முடியும். பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனை மட்டும்தான் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். ஏன்னா கிறிஸ்துவே பூரணராக இருக்கிறார், கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவராக இருக்கிறார். அடுத்து அவன் கேட்ட கேள்விக்கு வருவான் பாருங்க. இப்ப சுயநீதியை பத்தி பேசியாச்சு. அவன் கேட்கிற கேள்வி கரெக்ட் தான், ஆனா அந்த விதம் தப்பு. ஏன்? அவன் சுயநீதியை உள்ள கொண்டு வந்துட்டான். அப்படி கொண்டு வரவே கூடாது. அவன் பாவைன்றதை உணரணும். உணர்ந்து அவன் என்ன பண்ணணும்? மீட்பு தேவைன்றதை உணரணும், மீட்பர் தேவைன்றது உணரணும், அந்த மீட்பரை ஏற்றுக்கொள்ளணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனா இங்க என்ன கொண்டு வரான்? சுயநீதியை கொண்டு வரான். அதனால தான் நான் சொல்றேன், சுயநீதி இங்க வேலை செய்யவே செய்யாது. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க சுயநீதி ஒரு காலம் வேலை செய்யாது. நியாயப்பிரமாணத்தை நீங்கள் முழுசுமா நிறைவேற்றணும்னா அதை நிறைவேற்றியவர் உங்களோட கூட இருக்கணும். அதை நிறைவேற்றிய தேவன் உங்க மத்தியில, உங்க உள்ளத்துல இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் இல்லைன்னா உங்களால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. புரியுதுங்களா? உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பாடத்துல சந்தேகம், எனக்கு இந்த சம்ம போட முடியலன்றீங்க. அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சர் வேணும். அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பாடத்துல இருக்கிற சம்ம முடிக்க முடியும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஒருத்தருடைய உதவி தேவை. தானா நீங்க வந்து எனக்கு அந்த ஃபார்முலா தெரியும், இந்த ஃபார்முலா தெரியும், கிடைக்காது. நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு ஆசிரியர்கிட்ட போகணும். எனக்கு இந்த பிரச்சனை என்னால் தீர்க்க முடியல, இந்த பாடத்தை என்னால் முடிக்க முடியல, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கணும். அந்த ஆசிரியர் சொல்லி கொடுப்பாரு. அந்த ஆசிரியருடைய உதவியோட என்ன பண்ண முடியும்? பாடத்தை முடிக்க முடியும். அந்த ஆசிரியர் இயேசு கிறிஸ்து தான், நல்ல டீச்சர் அவர். அப்போ உங்களால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. ஒன்று, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும்னா அதை நிறைவேற்றிய ஆள் ஒருத்தர் தேவை, அது இயேசு கிறிஸ்து தான். ரெண்டு, உங்களால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. அப்போ நீங்க நிறைவேற்றணும்னா என்ன பண்ணணும்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி இயேசு கிறிஸ்துவ கிட்ட நீங்க போகணும். அவர்கிட்ட நீங்க அந்த அளவுக்குலாம் போனோம்னா பரலோகம் ஏறி போகணுமா? அப்படி கிடையாது. என்னைக்கு அவர் ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு அவர் உங்க உள்ளத்துல வந்து வாசம் செய்கிறார். அவர் உங்க உள்ளத்துல வந்து வாசம் செய்கிறார். அவர் உங்க உள்ளத்துல வந்துட்டா உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதில் கஷ்டமே இருக்காது. பாருங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா அது செஞ்சு முடித்தவர் உங்களுக்குள்ள இருக்கிற, அவருக்குள் நீங்கள் இருக்கிறபடியா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். அடுத்து அவன் கேட்ட கேள்விக்கு வருவான் பாருங்க. எனக்கு பிறன் யார்? 29ஆம் வசனத்துல எனக்கு பிறன் யார்? இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை நீங்கள் கடைபிடிக்க முடியும், ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் ஒரு சிலரால் கடைபிடிக்க முடியலன்னா அவங்களுக்கு இந்த கேள்வி வரும், எனக்கு பிறன் யார்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் ஆக. அந்த பிறன் யாரு? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சிங்கன்னா அந்த கேள்விக்கு
பதில் தெரிஞ்சிடும். கிறிஸ்துக்குள்ள நீங்க கடைப்பிடிச்சீங்கன்னா. நான் சொல்றது சுயநிதி இல்ல, சுயமா இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள நீ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியும். அப்ப இந்த கேள்வியே வராது பாருங்க. அது அப்படி வந்தாலும் தேவன் அதை வெளிப்படுத்துவார். இன்னைக்கு உங்கள்கிட்ட அந்த கேள்வி இருக்குதா? அதை இப்போ நான் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவன் கேட்ட கேள்வி என்னது? யார் அந்த பிறன்? அதுதான் கேட்குறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான். அடுத்து அப்படியே அந்த கேள்விக்கு என்ன பண்றாரு? பதில் சொல்றாரு. வாங்க 30ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசு பிரதித்திரமாக எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் மாட்டு காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேலே ஏற்றி என்ன பண்றாரு? சத்திரத்துக்கு கொண்டு போறாரு. அவனை கொண்டு போய் மறுநாளிலே அவனை கொண்டு போய் பராமரிக்கிறாருங்க. அவனை சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தை தான் கையில கொடுத்து, நீ அவனை விசாரிச்சுக்கோ, அதிகமா ஏதாவது செலவாச்சுன்னா நான் வந்து திரும்பி வரும்போது உனக்கு தருவேன் என்றார். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் இவன் பிறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். இங்கேயோ திரும்ப செய்கின்றார். என்னத? அந்த சமாரியன் செய்ததை போல செய்யணும். அந்த சமாரியன் எப்படி செஞ்சான்? பாருங்க, இன்னைக்கு அந்த அந்த கற்பனையை கொஞ்சம் படிச்சு பாருங்க. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் ஆக. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை நேசிக்கணும், உங்களிடத்துல அன்பு கூறணும். என்கிட்ட அன்பு இல்லைன்னா நான் பிறனை போயிட்டு நான் நேசிக்க முடியாது. அப்ப நான் என்ன அன்பு கூறணும்னா என்னால முடியாது, அது சுயமா முடியாது. பாருங்க, என்ன நானே அன்பு கூற. ஏன் அதை சொல்றேன்னா, உங்களை நீங்களே அன்பு கூறணும்னா என்ன பண்ணணும்? கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். ஏன்னா நீங்க கிறிஸ்துக்குள்ள இல்லைன்னா உங்களுடைய பாவம் தான் உங்களை ஆளுகை செய்யும். அந்த பாவத்தின் நிமித்தமா உங்களே நீங்க வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி வெறுக்க உங்களுக்கு உங்களை நீங்களே அன்பு கூர்ந்துப்பீங்களா? இல்லையே. அப்ப நீங்க உங்களை அன்பு கூறணும்னா கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா நீங்க தேவனிடத்துல அன்பு கூற முடியும். தேவனிடத்துல அன்பு கூர்ந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? உங்களை நீங்களே அன்பு கூற முடியும். உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் நீ பிறனிடத்திலையும் அன்பு கூற முடியும். அப்ப இத்தனைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னது? கிறிஸ்துவுக்குள்ள நீ இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாதான் தேவனிடத்துல அன்பு கூற முடியும், பிறனிடத்திலையும் அன்பு கூற முடியும். ஏன்னா தேவனிடத்துல அன்பு கூர்ந்தாதான் நான் என்னையே அன்பு கூற முடியும். என்னைய அன்பு கூர்ந்தாதான் நான் பிறனை அன்பு கூற முடியும். பாத்தீங்களா? அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவன் தேவனை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவான். அவனும் தன்னைத்தானே அன்பு கூறுவான். தன்னை நேசிச்சாதான் அவன் என்ன பண்ண முடியும்? தன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க முடியும். பாருங்க, இது எல்லாத்துக்கும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். கிறிஸ்துவுக்குள்ள இல்லைன்னா எவனால இந்த கற்பனையை ஃபாலோ பண்ண முடியாது. அதனாலதான் கற்பனையில நிறைய பேர் தோத்து போறாங்க, அது ஃபெயில் ஆகுறாங்க. ஏன்? கிறிஸ்துவுக்குள்ள இல்ல அவங்க. இன்னைக்கு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்து நம்ம உள்ளத்துல வாசம் செய்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. கிறிஸ்துக்குள்ளாக நான் என்ன பண்ண முடியும்? தேவனிடத்துல முழு சிந்தையோட சொல்லுங்க, முழு சிந்தையும் முழு இருதயத்தோடும் முழு முழு ஆத்மாவோடும். அந்த வசனத்தை தெளிவா வாசிப்போம். என் தேவனாகிய கர்த்தரே அன்பு கூற முடியும். எப்படி? நான் கிறிஸ்துக்குள்ள இருந்தேன்னா என்னால தேவனிடத்துல முழு இருதயத்தோடும், சொல்லுங்க, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூற முடியும்.
கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாதான் என்னால என்ன பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியும். தேவனை அன்பு கூர்ந்தாதான் என்னை நானே அன்பு கூற முடியும். என்னை நானே அன்பு கூர்ந்தாதான் என்னை எப்படி நேசிக்கிறனோ அதே போல பிறனையும் நேசிக்க முடியும். அப்போ பிறனை நேசிக்கிறதுக்கு நான் என்ன அன்பு கூறணும்? என்னை அன்பு கூறுவதற்கு நான் என்ன பண்ணணும்? நான் பாவியா இருந்தா எனக்கே என்ன பிடிக்காது பாருங்க. நான் பாவியா இருக்கேன், நான் மீட்கப்படலை, நான் தகுதியற்றேன், நான் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. நீங்க மீட்கப்படணும், ரட்சகரான இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ நீங்க நீதிமானாக்கப்படுவீங்க. நீதிமானானா தேவனுடைய சமூகத்தில் தைரியமாய் போக முடியும், தேவனிடத்தில் அன்பு கூற முடியும், தேவன் உங்களிடத்தில் அன்பு கூற முடியும். பாருங்க, நீங்க தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து நீங்களும் தேவனோட ஒரு நல்ல கனெக்ஷன்ல இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே அன்பு கூறுவீங்க. உங்களை நீங்களே அன்பு கூர்ந்தீங்கன்னா உங்களை எப்படி நீங்க அன்பு கூறுறீங்களோ பிறனையும் அன்பு கூற முடியும். அப்போ இவ்வளவு பெரிய விஷயத்த அந்த கற்பனையில அடக்கியிருக்கிறார் பாருங்க. இந்த கற்பனையில தான் எல்லாரும் அவுட் ஆவாங்க. உன்னிடத்தில் அன்பு கூறுறது போல பிறனிடத்துல அன்பு கூறு. மற்ற எல்லா கற்பனையும் அவனால் நிறைவேற்ற முடியும். என்னையெல்லாம் உனக்கு வேற தேவர்கள் வேண்டாம், நான் இயேசுவை மட்டுமே நேசிப்பேன், இயேசுவை மட்டுமே ஆராதிப்பேன், அது ரைட்டு. எல்லா கற்பனையும் உன்னால் நிறைவேற்ற முடியும். கொலை செய்யாமல் இருக்க முடியும், திருடாமல் இருக்க முடியும், களவு செய்யாமல் இருக்க முடியும், தாய் தந்தையை கீழ்ப்படிய முடியும், எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனால் 10ஆவதான கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. அங்கே எல்லாம் டோட்டலாக அவுட் ஆகிடுவான் பாருங்க. ஏன்னா அவன் தன்னை நேசிக்கல. ஏன் எதனால தன்னை நேசிக்க முடியல? அவனுக்குள்ள பாவம் இருக்குது. அவனுக்குள்ள பாவம் இருக்கிறதுனால அவனே வெறுக்கிறான். அவனே ரொம்ப மட்டமா தகுதியே இல்லாதவன் நினைக்கிறான் பாருங்க. அவனை இயேசு தகுதிப்படுத்துறா. அவனை இயேசு தன்னைத்தானே அன்பு கூறுவதற்கு உதவி செய்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனுக்கு அந்த இதுவே இல்லை பாருங்க. தான் பாவி என்ற உணர்வு இருக்காது. பாவிதான் ரைட்டு, ஆனால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இந்த கிறிஸ்துவால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். என் பாவத்தை என் சாபத்தை அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்தபடியால் இன்னைக்கு நான் பாவி கிடையாது, கிறிஸ்துவுக்குள்ள நான் நீதிமானா இருக்கிறேன். அப்படி நான் நீதிமானா இருக்க முடியுது இருக்கிறனால என் நீதியின்படி தேவனிடத்துல போனானா ஒன்றும் நான் பெற்றுக்க முடியாது. தேவநீதி எனக்குள்ள இருக்கிறபடியால், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடியால் நான் தேவனிடத்துல முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூற முடியும். அது செய்ய முடிஞ்சதுன்னா என்னையே என்னால் அன்பு கூற முடியும். என்னையே என்னால் அன்பு கூற முடிஞ்சா பிறனே என்னால அன்பு கூற முடியும் பாருங்க. அப்போ எவ்வளவு பெரிய விஷயத்தை இந்த கற்பனையில அடக்கி இருக்கிறாரு பாருங்க. இது இப்போ நான் சொன்ன மாரி நீங்கள் பாருங்கள், அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல இயேசு ஏற்றுக்கணும், இயேசு உங்கள் உள்ளத்தில் வரணும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் தான் இத்தனையும் நடக்கும். தேவனிடத்துல அன்பு கூற முடியும், பிறனிடத்துல அன்பு கூற முடியும், உங்களிடத்துல அன்பு கூற முடியும். இப்போ பாருங்க எவ்வளோ முக்கியமான விஷயம் இது. நம்ம இதை படிக்கும் போது என்ன பண்ணுறோம், அசால்ட்டாக கடன்னு படிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் கொஞ்சம் நிறுத்துங்க, யோசிங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த பகுதியை வாசிக்கும் போது யோசிச்சுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேனா? கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரா? நான் இந்த கற்பனையை கடைபிடிக்கிறேனா? நிறைவேற்ற முடியுமா? யோசிச்சு பாருங்க. நான் பாவி இல்லை, நான் நீதிமான். சுயநீதி இல்லை, தேவநீதி எனக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன். அதனால என்னால் தேவனை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையை அன்பு கூற முடியும். அப்படி பண்ண முடிஞ்சா என்னாலே அன்பு கூற முடியும். என்னால் அன்பு கூற முடிஞ்சா பிறனே அன்பு கூற முடியும். இது இந்த பகுதி நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் படிக்கும்போது கேட்கணும் ஒரு கேள்வி உங்களை உள்ளத்திலே, நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேனா? நீங்கள் கேளுங்க, தேவன் ஆண்டவரே நான் உமக்குள்ளே இருக்கிறேனா? கிறிஸ்துவே நான் உமக்குள்ளே இருக்கிறேனா? இது கேட்டுக்கிட்டே இருங்க, அவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தீங்கன்னா அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். ஏன்னா பூரணர் உங்கள் உள்ளத்தில் வந்திருக்கிறார். அடுத்து அந்த இயேசு சொன்ன பதிலை கொஞ்சம் கவனிப்போம். 30வது வசனத்துலேருந்து, இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து
அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அடுத்து மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாவது செலவழிந்தால் இவனுக்காக செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனா இருந்தான்? பாருங்க, இயேசு ஒரு ஓமையை சொல்றாருங்க. ஆக்சுவலா உண்மையை சொல்லப்போனா இது ஒரு ஓமை இல்லை, இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம். பாருங்க, அது ஓமை வடிவில் இயேசு சொன்னாலும் இது உண்மையா நடக்கிற ஒரு காரியம். அந்த 30ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இயேசு ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவனின் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இது எதை காண்பிக்கிறது? இதை கொஞ்சம் கவனிங்க. நீ பாருங்க, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போறான். எருசலேம் எப்படிப்பட்ட நகரம்? தேவனுடைய ஆலயம் இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதமான நகரம். ஆனா எரிகோ எப்படிப்பட்ட நகரம்? எரிகோ எப்படிப்பட்ட இடம்? அது அந்த அளவுக்கு நல்ல இடம் கிடையாது. இருக்கிற எல்லாம் மோசமானவங்களும் அங்கதான் இருக்கிறாங்க. எல்லாம் பாவம், எல்லாம் கேடுகட்ட காரியமும் அங்கதான் நடக்குது பாருங்க. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்றான்? எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போய்கிட்டு இருக்கான். இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் தேவனிடத்திலிருந்து விலகி, தேவனுடைய ஆசீர்வாதத்திலிருந்து விலகி, ஜீவனை விட்டு விலகி மரணத்தை நோக்கி கொண்டு போயிருக்கிறான், பாவத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறான், தேவனை விட்டு விலகி பிசாசின் பிடியில போயிட்டு இருக்கிறான். இத்தனை விஷயம் பாருங்க. அவன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போற வரைக்கும் தான் நீங்க பாக்குறீங்க. அதுக்கு பின்னாடி இவ்வளவு அர்த்தம் இருக்குது. என்னது? ஒவ்வொரு மனிதனையும் இதை சுட்டி காண்பிக்கிறது. பாவத்துக்கு நேராக தேவனை விட்டு விலகுகிற ஒவ்வொரு மனிதனையும் இதை சுட்டி காண்பிக்கிறது. அப்படிப்பட்ட மனிதன், அப்படி போற மனிதனுடைய நிலைமை என்னவா? வாசிங்க. ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் பாருங்க, தேவனை விட்டு விலகி போனா என்ன ஆகுது? கள்ளர் கையில் அகப்பட்டான், மாட்டிக்கினான் கள்ளர் கையில. இதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது பாருங்க. பிசாசின் கையில் அழகப்பட்டுட்டான். இந்த கல்லர்ன்றத பிசாசுன்னு சொல்லலாம் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்றான்? பாவத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறான். யார் கையில் அகப்படுறான்? இந்த மனுஷன் கள்ளர் கையில் அகப்படுறான். இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் பிசாசின் கையில் அகப்பட்டுறான். பாவத்தை நோக்கி போகிறது மூலமா கிறிஸ்து விட்டு விலக 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 நீங்க பிசாசின் கிரையில, பிசாசின் கட்டுகளில் நீங்க மாட்டிக்கொள்வீங்க. கிறிஸ்து விட்டு விலகாதீங்க, தேவனுடைய விட்டு விலகாதீங்க. தேவனை விட்டு விலகினீங்கன்னா இந்த மனிதனுடைய நிலைமை தான் உங்களுக்கும். இன்னைக்கு நிறைய உலகத்தை ஜனங்க அப்படிதான் இருக்கிறாங்க பாருங்க. தேவனை விட்டு விலகுறாங்க, தேவனை விட்டு விலகி தன்னோட சொந்த ஆசைகளை நிறைவேற்றிக்க பார்க்குறாங்க. சொந்த ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இல்லை, தேவன் உங்களுக்கு கூட இருக்கணும். தேவன் உங்களுக்கு கூட இல்லைன்னா ஈஸியாக நீங்கள் யார்கிட்ட போய் மாட்டிப்பீங்க? பிசாசுக்கிட்ட போய் மாட்டிப்பீங்க. நீங்கள் தேவனை விட்டு விலக 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 பிசாசுக்கு நெருக்கமாயிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை விட்டு விலக 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 சாபத்துக்கு நெருக்கமாயிட்டு இருக்கீங்க. நீங்கள் கிறிஸ்து விட்டு விலக 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 நீங்கள் பாவத்துக்கு நெருக்கமாக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இதில் இவ்வளோ அர்த்தம் இருக்குது பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்படியே அந்த 30லயே கண்டினியூ பண்ணுவோம். கடைசி பகுதியை. அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனாங்க. இப்போ பிசாசு வரான், அந்த கள்ளர்கள் வராங்க. என்ன பண்றாங்க? இவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு இவனை என்ன பண்றாங்க? நிர்வாணியா விட்டு போயிடுறாங்க. ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நீங்க கிறிஸ்துவை விட்டு விலக விலக, தேவனை விட்டு விலக விலக பிசாசு உங்களிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் உரிந்து போடுகிறான். உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா நன்மைகளையும் அவன் என்ன பண்றான்?
எல்லாவற்றையும் உரிந்து போடுகிறான். உங்களை ஒன்றுமே இல்லாதவனாங்க நிப்பாட்டுறான். உலகத்தில் இருக்கிற மக்களோட நிலைமையாக தான் பாருங்க, கிறிஸ்துவ அறியாத ஜனங்களோட நிலைமையாக தான் பாருங்க. அவன் பாவத்துக்கு நேராக போயிட்டு இருக்காங்க, கிறிஸ்துவ விட்டு விலகி இருக்கிறாங்க. அவங்கள பிசாசு அப்படி டார்கெட் பண்ணி வச்சிருக்கிறான். அவங்க கிட்ட இருக்கிற நன்மைகள் அப்படிங்கிறான், அவங்க கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிறான். எல்லாவற்றையும் உரிந்து கொள்கிறான். எல்லாவற்றையும் உரிந்து அவங்கள ஒன்றுமே இல்லாத போல ஆக்குறான். அந்த வழியை அடுத்து என்ன வாசிங்க 31ஆம் வசனத்தை. அப்போது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் வந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இப்போ ஒரு ஆசாரியன் வராங்க. இவன் என்ன பண்றான்? பக்கமா பார்த்துட்டு பார்க்காத மாரி போவான். நீ நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். நல்லா இருக்கிற வரைக்கும் நீங்க இப்படி நீங்க அப்படி சொல்லலாம். நீங்க ஒரு விஷயத்துல விழுந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல தூக்கி வர்றதுக்கு வேற யாரும் இல்லை. தூக்கி வர்றதுக்கு வேற யாருமே கிடையாது. நீங்க நல்லா இருக்கும்போது உங்க கூட இருந்த ஆட்கள் நீங்க நல்லா இல்லாத போது உங்க கூட இருக்க மாட்டாங்க. பெரும்பாலான நேரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. பாருங்க, இங்கேயாவது தான் நடக்குது பாருங்க. நான் நினைக்கிறேன் இந்த எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போன மனுஷன் ஒரு யூதனா இருப்பான். ஏன்னா அவன் என்ன பண்றான், ஒரு எருசலேம்ன்றதே தேவனுடைய நகரம், அங்கிருந்து தான் வரான். அப்போ யூதனா இருக்கணும், தேவனுடைய பிள்ளையா இருந்திருக்கணும், தேவனுடைய ஆபிரகாம் வம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய ஒரு மகனா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அவன் பாருங்க, அவன் இப்படி வரான். அவன் அந்த எருசலேம் நகரத்துல இருக்க வரைக்கும் நல்லா தான் இருந்தான். எப்போ எருசலேம் நகரத்தை விட்டு வெளியே வந்தானோ, எப்போ எரிகோவுக்கு போனானோ, அப்போதான் அந்த கல்லர் கையில் அகப்பட்டான். அப்போதான் அவங்ககிட்ட எல்லாமே போச்சு. இப்போ அந்த வழியா ஒரு ஆசாரியன் வரா. பார்த்து என்ன பண்றான், பக்கமா விலகி போறான். பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போயிட்டான். அடுத்து ஒருத்தர் வராரு, அவரை பார்ப்போம். அப்பொழுது தற்செயலாய் வந்த ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமா விலகி போனான். 32. அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பாருங்க, முதல்ல ஆசாரியன் வந்தானா, ஆசாரியன் நினைச்சா இவனை காப்பாற்றிருக்கலாம். ஏன், இவன் எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போறதுனால இவனோட ஒரு யூதனா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அப்போ இவனை காப்பாத்திருக்க முடியும், ஆனா இவன் காப்பாத்த இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்றான், லேவியன் வரான். அவனும் என்ன பண்றான், அந்த ஆசாரியன் செஞ்சது போலவே செய்யறான். இந்த லேவியனுக்கும் ஆசாரியனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, இந்த லேவி கோத்திரத்தார் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த லேவி கோத்திரத்தார் மட்டும்தான் ஆசாரிய ஊழியத்தை செய்ய முடியும். சொல்ல போனா ஆசாரியனுக்கு கீழே தான் இந்த லேவி வந்து வருவாங்க, லேவியர்கள். இந்த லேவியர்கள் வந்து அடுத்த ஆசாரியன் மாதிரி. உதாரணத்துக்கு சொன்ன போனா ஒரு டாக்டர்னா அசிஸ்டன்ட் டாக்டர் மாதிரி இப்படி சொல்லலாமா? இல்லைன்னா ஒரு சிஎம்னா அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கிற மாதிரி, ஒரு கமிஷனர்னா அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கும். அப்போ இந்த மாதிரி தான் ஒரு ஆசாரியன்னா அவனுக்கு அசிஸ்டண்டா இருக்கிற ஒரு லேவியன் இருக்கணும். லேவியர்களால் மட்டும் தான் ஆசாரிய ஊழியத்தை செய்ய முடியும். அப்போ இவனா பண்றான், ஆசாரியனே ஒதுங்கி போறாரு. நம்ம என்ன பண்ணிடலாம், செய்ய வேண்டாம், ஏன்னா அது துரிகரமாயிட போகுதுன்னு நினைக்கிறான். ரெண்டாவது, நம்ம கற்பனையை மீறிடுவோன்றது நினைக்கிறான். தேவன் வந்து தேவியர்களுக்கு ஒரு சில காரியங்களை பின்பற்ற சொல்லியிருக்கிறாரு. என்னதுன்னா, லேவியராகமத்தில் வாசிச்சிங்கன்னா தெரியும், அவங்களை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ளணும், பரிசுத்தமாக வெற்றிக்கொள்ளணும். ஏன்னா அவங்க மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போக போகிற ஆட்கள் பாருங்க, அவங்க தேவனுடைய சமூகத்தில் போக போகிற ஆட்கள். அவங்க பரிசுத்தமாக இருக்கணும், எந்த தீட்டான காரியத்தை தொடக்கூடாது, பாவமான காரியத்தை நினைக்கக்கூடாது, செய்யக்கூடாது. அப்போ இந்த கல்லன் கையில் அகப்பட்ட இந்த மனுஷன் அடிபட்டு நிற்கிறான். அவன் ரத்தம் குத்து குளமா கிடக்குறான். இப்போ எங்கேருந்து இவனை தூக்கிட்டா என் ஊழியம் பாதிக்கப்பட போதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அந்த ஆசாரியன் விலகி போயிட்டான். அவனுக்கு பின்னாடி வந்த லேவியனும் இவனை தூக்கிட்டு நான் போய் திரிஞ்சு அதுக்கப்புறமா என்ன ஆகுறது, என் மேலே எல்லா தீட்டும் வரப்போகுது, நான் என்னுடைய பரிசுத்த போயிட போகுதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், விலகி போகிறான். ஆனால் அந்த பக்கமாக ஒரு சமாரியன் வருகிறான். பின்பு ஒரு சமாரியன் 33, பின்பு ஒரு சமாரியன்
ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெய் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். நீ பாருங்க, சமாரியன் யாருன்றதை நான் கொஞ்சம் விளக்க விளம்புறேன். சமாரியன் யாருன்னா, அந்த யூதர்கள் காலகட்டத்தில் சமாரியர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட ஜனங்க. யூதர்களால் ஒடுக்கப்படுகிற ஒரு ஜனங்க யூதர்களுடைய காலகட்டத்தில். நீங்கள் போயிட்டு அந்த ஆராய்ச்சியாளர்கள் இப்படி தான் சொல்கிறாங்க, இந்த யூதர்களுடைய காலகட்டத்தில் சமாரியர்கள் வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன் சமாரியர்களும் ஒரு காலகட்டத்தில் இந்த இஸ்ரவேலர்களுடைய வம்சத்தில் இருந்தாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால், ஒரு சில பாவங்களால் அவங்க என்ன பண்ணாங்க, ஒடுக்கப்பட்டுட்டாங்க இந்த சமாரியர்கள், புறஜாதிகள் இவங்களாம். அப்போ ஏன் வேணும்னே ஏசு இங்கே புறஜாதியை கொண்டு வராரு அப்படின்னா, லேவியல்ல ஆசாரியன் அல்ல, வேற யாரா இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அவனை காப்பாற்ற முடியும். அதுக்கு அவன் சமாரியன். அந்த சமாரியன் யாருன்னா இயேசுவை தான் சொல்கிறாங்க இங்கே. அந்த இயேசுவை தான் இங்கே பிக்சரைஸ் பண்ணி காமிக்கிறாங்க, உருவப்படுத்தி காண்பிக்கிறாங்க. இயேசு ஒரு நல்ல சமாரியனா இருக்கிறார். இந்த இயேசுவை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போது இந்த சமாரியன் வந்து அந்தளவுக்கு எப்படிப்பட்ட ஆள், ஒடுக்கப்பட்ட ஆள், நெருக்கப்படுகிற ஆள். இந்த சமாரியன் வந்து என்ன பண்ணுறான், அந்த கற்பனையை பின்பற்றான். என்னது, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. இந்த சமாரியன் யாருக்கு ஒப்பாக இருக்கிறான்ற கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்கிறான். கிறிஸ்துவே இந்த நல்ல சமாரியன். அவரால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம் இல்லையா? கிறிஸ்துவால் செய்ய முடிகிற எல்லாவற்றையும் நம்மளால் செய்ய முடியும். கிறிஸ்துவால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும் அப்படின்னா என்னாலேயும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். அப்போது இது வந்து எதை காண்பிக்கிறது அப்படின்னா, ரெண்டு காரியங்களை காண்பிக்கிறது. ஒன்று தேவனுடைய அன்பை காண்பிக்கிறது, ரெண்டாவது ஒவ்வொரு மனிதனும் எப்படி அன்பு கூற வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. தேவன் எப்படி இந்த மனுகுலத்தை அன்பு கூர்ந்தார் அப்படின்றத காண்பிக்கிறது. அந்த நல்ல சமாரியன் போல கிறிஸ்து என்னை அன்பு கூர்ந்திருக்கிறார், என்னை தப்பு வைத்திருக்கிறார், பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அவர் என் மேல் தேவனுடைய அன்பை ஒரு பக்கம் இது காட்டுது. இன்னொரு பக்கம் என்னதுன்னா, ஒவ்வொரு மனிதனும் எப்படி அன்பு கூற வேண்டும் என்பதை காட்டுகிறது. அப்போது இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே அன்பு கூறுறது போல பிறனையும் அன்பு கூற வேண்டும். மற்றவனை அன்பு கூறணும்னா நான் என்ன பண்ணணும், என்ன அன்பு கூறணும். என்ன அன்பு கூறுவதற்கு சுயமாக முடியாது. அப்போ என்ன தேவை, எனக்கு உதவி தேவை. இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வரணும், நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கணும். இத்தனை விஷயம் நடந்தால் தான் நான் வந்து தேவனுடைய அன்பு கூற முடியும், என்னையும் அன்பு கூற முடியும். யாரை அன்பு கூற முடியும்? என் அன்பு கூர்ந்தா பிறனையும் அன்பு கூற முடியும். இந்த ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கணும். பிறனை அன்பு கூறணும்னா நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். இன்னைக்கு நீங்கள் ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள், உங்கள் உள்ளத்திலேயே கேளுங்க, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேனா? கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரா? ஒருத்தர் இப்படியா சொல்கிறாரு, என்னதுன்னா, ஒரு உண்மையான கிறிஸ்துவனுடைய இருதயத்தில் அன்பின் கட்டளை எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு. அப்போது இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய உள்ள இருதயத்தில் அன்பின் கட்டளை எழுதப்பட்டிருக்கிறதா? அதை கொஞ்சம் உணருங்க, கண்களை மூடுங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. நீங்கள் உங்கள் உள்ளத்திலே நீங்கள் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறபடியால் நான் தேவனை முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோட அன்பு கூற முடியும். தேவனை அன்பு கூற முடியும்னா என்னையே என்னால் அன்பு கூற முடியும். என்னால் அன்பு கூற முடியும்னா நான் என் பிறனை அன்பு கூற முடியும். இது என்னால் முடியாது, என் சுயத்தால் முடியாது. கிறிஸ்து எனக்கு உதவி செய்ய வேண்டும். கேளுங்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, நீங்களே எனக்கு உதவி செய்யுங்க.
இயேசு உங்களுக்கு உதவி செய்தா, இயேசு உங்களுக்குள்ள இருந்தா இதெல்லாம் செய்ய முடியும். இயேசு எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே போல நம்ம அன்பு கூறணும். இனி நான் சொல்றேன், நீங்க அன்பு பிறன் அன்பு கூறுவதை யார் இடத்துல கத்துக்க முடியாது, இயேசுவை பார்த்து கத்துக்கோங்க. இயேசு எப்படி மக்களை அன்பு கூர்ந்தார், இயேசு எப்படி மனிதரை அன்பு கூர்ந்தார் என்பது ஒரு மிகப்பெரிய உதாரணம். இயேசு மற்றவர்களை நேசித்தது போல நாமும் மற்றவர்களை நேசிப்போம். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். கிறிஸ்து எப்படி நேசித்தாரோ அதே போல நானும் நேசிப்பேன். கிறிஸ்து எப்படி பிறனை நேசித்தாரோ அதே போல நானும் பிறனை நேசிப்பேன். ஒரு தீர்மானம் எடுப்போம்.